பாருங்கள். இப்போ இந்த ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது எல்லாமே வந்து நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து பண்ணியிருக்கேங்க. சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறக்கும் ரொம்ப நெருக்கமாக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் நான் ஹெச்டிசி பண்ணியிருக்கேன். ஹெச்டிசி பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா இந்த திக்னஸ் கிடைக்கும். அதே வந்து டிசி பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப கேப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஹெச்டிசி பண்ணிடுங்க. ஹெச்டிசி வந்து டோட்டலாக இங்கிருந்து இது வரைக்கும் நான் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டோட ஃப்ளவரையும் விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டோட ஃப்ளவரையும் விட்டுட்டேன். இந்த 4 ஃப்ளவருக்கு மட்டும் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் டிசைன் இப்படி பர்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நான் வந்து 1 2 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி 15 ரோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பிள் க்ரீன் கலரில் 5, இந்த ப்ரௌன் கலரில் 5 அண்ட் இந்த எல்லோ கலரில் ஒரு 5, டோட்டலாக 15 ரோஸ் நான் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கே எப்படி பண்ணணும், சேம் பேட்டர்ன் வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ இங்கே டோட்டல் வந்து நான் 42 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேங்களா, சேம் 42 வந்து நம்மளுக்கு இந்த சைடு வரணும். இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான். இந்த கவுண்ட்லேருந்து எல்லா கவுண்ட்டும் சேமாக நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்துட்டு இந்த இந்த ஃப்ளவரையும் விட்டுறேன். விட்டுட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஹெச்டிசி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த ஹெச்டிசியிலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 42 இருக்குங்களா, அதே போல் இங்கே 42 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கணும். நான் 42 வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் 42 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எண்ணிக்கோங்க. எண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. நான் அதெல்லாம் வீடியோ பண்ணலங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த ஸ்டிச்சில் இதை ஃபுல்லாக விட்டுறேன். இந்த ஸ்டிச்சில் இருந்து இதை ஃபுல்லாக விட்டுட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக இதில் ஆரம்பித்து பாருங்கள், இந்த ஃப்ளவரையே ஃபுல்லாக விட்டுறணும். தெரியுதுங்களா? இங்கே ஃபுல்லாக விட்டுட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது மாதிரி பாருங்கள், இப்படி ஊக்க இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த த்ரெட்டை இப்படி உள்ளேயே மறைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரே ஒரு செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயின் போடுறேன், ஒரு சுற்றுறேன். சேம் அதே இடத்துல வந்துட்டு ஒரு ஹெச்டிசினா ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு சுற்றணும். இந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து 3 லூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 லூப்ஸ்லேயும் 1 டைம் அப்படி இழுத்துறணும். ஒரு சுற்றணும், செயின்குள்ளே விடணும், இப்படி சுற்றணும், இந்த 3 லூப்ஸில் இப்படி எடுத்துடணும். ஒரு சுற்றணும், இப்படி உள்ளே விடணும், இந்த 3 லூப்ஸில் இந்த மாதிரி எடுத்துடணும். ஓகேங்களா? இதே போல் தான் ஹெச்டிசி போட்டு வரணும். இந்த ஹெச்டிசியில் நீங்கள் பேசிக்கில் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. சப்போஸ் ஹெச்டிசி வந்து எப்படி போடுறது, இந்த பேசிக்காகவே த்ரெட்டு வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாதவங்க அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸுங்கிற சேனலில் போய் பாருங்கள். அதில் இந்த த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹூக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சிங்கிள் க்ரூஷை எப்படி போடணும், ஸ்லிப் நாட் எப்படி போடணும், எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கிளாஸில் உங்களுக்கு பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், யூடியூப் கிளாஸஸ் தாங்க ஃபுல்லாக. நீங்கள் அதே போல் ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக்க விரும்பினாலோ, இல்லை ட்ரெஸ், பர்ஸ், டால்ஸ் அதெல்லாம் கற்றுக்க விரும்பினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வாங்க. அதே மாதிரி எனக்கு மெசேஜும் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாங்க. இப்போ டால்ஸ் வந்து பேசிக்காக ஒரு டால் எப்படி போடுறது அப்படிங்கிறது மட்டும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், அதுவும் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பென்சில் பவுச் அழகாக பண்ணலாங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் இது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஹூக் சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஹூக் சைஸ் வந்து நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டிசைன் போடும்போது நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இங்கே இந்த இதை ஆரம்பிக்கும் போது நான் வந்து 3.5 mm ஹூக் எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 mm இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கேப் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே நம்ம பர்ஸுக்குள்ளே ஏதாவது வச்சோம்னா அது வெளியே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து சின்ன ஹூக் யூஸ் பண்ணுங்கள். இதில் கிளாத்தெல்லாம் வச்சு தைக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், ரொம்ப நெருக்கமாக தான் இருக்குது. கிளாத்தெல்லாம் உள்ளே வச்சு தைக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு கிளாத் வச்சு தைக்கிற மாதிரியும் இன்னொரு பவுச்செல்லாம் சொல்லித்தரேங்க. பஞ்ச் நீடில் கிளாஸ் நம்ம அடுத்ததான் ஆரம்பிக்க உள்ளோம். பஞ்ச் நீடில் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு உள்ள கிளாத்தில் எப்படி அட்டாச் பண்ணணும் அதெல்லாமே நான் சொல்லித்தரேங்க. பாருங்கள், இப்படி கடைசி வரைக்கும் 42 கரெக்டாக 42 இந்த இடம் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஹெச்டிசி போடணும். ஒரு சுற்றணும், இந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே விடணும். இந்த 3 லூப் வழியாக இழுத்தரணும். ஒரு சுற்றணும், இந்த செயின்குள்ளே விடணும், இந்த 3 லூப் வழியாகவும் இழுத்தரணும். ஓகேங்களா? இதே போல் இது வரைக்கும் போட்டுவாங்க. போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து 42 கவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே 42 இங்கே இருக்கான்னு கவுண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் இது ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக போட்டு நான் வந்து கரெக்டாக இந்த செயின்ஸ் வந்து 42 கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், நான் இங்கே ஆரம்பித்து இதோட கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். தெரியுதுங்களா?
இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். அடுத்தது டேர்னிங் செயின் பாருங்கள், இது வளைவாக தான் இருக்குங்க. நம்ம போட போட வந்து கரெக்டாக அடுத்த ரோஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும் பாருங்கள். இங்கே போடும்போது லைட்டாக வளைவாக தான் இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம போட்டு வரும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ அடுத்த ரோ பாருங்கள், ஒரு செயின் போடுறேன், ஒரு செயின் மட்டும் போட்டு திருப்புறேன். திருப்பிட்டு ஒரு சுற்றி அந்த ஃபஸ்ட்டு ஹோல் சேம் ஹோல் அந்த ஃபஸ்ட் இடத்துலையே விட்டு ஒரு ஹெச்டிசி ஒரு சுற்றுறேன். அடுத்ததில் செயினில் விட்டு ஒரு ஹெச்டிசி. அவ்வளோதாங்க. இதே போல் கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். இங்கே வந்து இது வரைக்கும் போட்டு ஒரு செயின் போட்டு சேம் அப்படியே ஒரு செயின் போட்டு நம்ம திருப்பிட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு ஹெச்டிசி அப்புறம் லைனாக போட்டு வரோம். ஆனால் ஒவ்வொரு ரோ முடியும் போதும் நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டாங்க 42 இருக்கான்னு கவுண்ட் பண்ணி போட்டாங்க. ஓகேங்களா? இதே போல் க்ரீன் கலர் ஒரு 5 ரோஸ். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் எப்படி கலர் சேஞ்ச் இந்த நாட்டு வந்து போட்டு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கட்டி விட்டுருப்பேன். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே இந்த கலரும் இப்படி கலர் இந்த சைடு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண தெரியும். அதுவும் நம்ம கிளாஸஸில் இருக்குது பாருங்கள். கலர் சேஞ்ச் பண்ண தெரியாதவங்க பேசிக் வீடியோஸில் போய் ஹெச்டிசியே பாருங்கள், அதிலே கலர் சேஞ்சிங் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்படி கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். ஏன்னா வந்து நம்ம இது ஸ்டிச் பண்ணும்போது இதெல்லாம் உள்ளே போயிடும். ஓகேங்களா? இதே போல் 15 ரோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இதே போல் டோட்டலாக கலர் சேஞ்ச் பண்ணி 15 ரோஸ், அது உங்களுக்கு எத்தனை கலர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ ரோஸ் வருதோ அந்த அளவுக்கு ரோஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரோஸ் வந்து 15 போடுங்க, கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து 15 ரோஸ், ஏதாவது இந்த க்ரீன் அப்புறம் ப்ரௌன் அப்புறம் எல்லோ யூஸ் பண்ணி 15 ரோஸ் போடுறேன். 15 ரோஸ் போட்டு அடுத்தது என்ன பண்ணது பார்க்கலாம். பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இப்போ கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் இருக்குது, அந்த ஒரு ஸ்டிச் நான் போடுறேன். பாருங்கள், ஹாஃப் டிசி போட்டு நம்ம அடுத்த ரோ போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு இப்படி திருப்புவோம். இப்போ வந்து அந்த ஒரு செயினை நம்ம இங்கே போடலை, இப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா பாருங்கள், அடுத்த கலர் எடுக்கிறோம். அடுத்த கலர் எடுத்து இந்த ஹூக் வழியாக மாட்டி இப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த ப்ரௌனையும் இந்த க்ரீனையும் ரெண்டையும் கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த நம்ம இழுத்தோம் இல்லைங்களா, பாருங்கள், இந்த ரெண்டையும் இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ப்ரௌனையும் நல்லா இழுக்கணும். 2 நிமிஷங்க, நான் விட்டுட்டேன். பாருங்கள், இது ஹூக்கில் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ரௌனையும் டைட்டாக இழுக்கணும், இந்த க்ரீனையும் டைட்டாக இழுக்கணும். பாருங்கள், இந்த ரெண்டையும் நல்லா டைட்டாக இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ நம்ம ஒரு செயின் போட்டு திருப்போம் இல்லைங்களா, அதே இதுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த க்ரீனையும் நல்லா இழுத்துக்கணும், இந்த ப்ரௌனையும் நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம கலர் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. இப்போது நம்ம அடுத்த ரோக்கு என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போட்டு திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ப்ரௌன்லேயே ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பி ஃபஸ்ட் இதில் ஒரு ஹெச்டிசி, செகண்டில் ஒரு ஹெச்டிசி. எல்லா டைமும் நம்ம இப்படி கார்னர் வரும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாதிரியே தெரியாது. பாருங்கள், இப்போ இங்கேருந்தே ஆரம்பித்த மாதிரி இருக்குங்களா, பாருங்கள். இப்போ இதை ரெண்டையும் நாட் போட்டுக்கோங்க. இது வந்து கடைசியில் நம்மளுக்கு உள்ளேயே தான் இருக்கும். இவ்வளோதாங்க கலர் சேஞ்சிங். பாருங்கள், இப்போ க்ரீனை கட் பண்ணி விட்டுடலாம், கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்தது நம்ம எப்பவும் போல் ஒர்க் பண்ணிட்டு வர வேண்டியது தான். டிஎஸ்சி ஒர்க் பண்ணும். இந்த லைன் பாருங்கள், இப்போ இந்த இது முடிஞ்சதையும் இப்படியே இந்த லைன்லேருந்து ப்ரௌன் வந்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் பண்ணி டோட்டலாக 15 ரோஸ் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேங்களா. நான் க்ரீன் வந்து 5 ஒர்க் பண்ணிவிட்டேன், இனி ப்ரௌன் 5 ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணி அது ஒரு 5 லைன்ஸ் ஒர்க் பண்ண போகிறேங்க. டோட்டலாக 15 லைன்ஸ் ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், 2 பார்ட் முடிச்சாச்சு. இந்த மாதிரி 2 பார்ட் முடிச்சாச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு இப்படி சைடு இப்படி வந்துடும். ஓகேங்களா? இது இப்படி சைடாக வந்து இது வந்து இப்படி மேலே வந்துடும். ஓகேங்களா? இப்படி சைடாக வந்துட்டு இது வந்து இந்த ரெண்டு சைடும் இப்படி சைடுக்கு வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி இது வந்து சென்டர் பார்ட், இது வந்து இப்படி சைடு. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி சைட் பார்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த சென்டர் பார்ட்டும் இதை ரெண்டையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டும் தைக்க போகிறோம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்படி தைக்க போகிறோம்.
ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம அடுத்தது ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடு பார்ட்டுக்கு தான் முடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம டவுன் பார்ட் பண்ண போகிறோம். டவுன் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.